ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாப் நேஷனல் வங்கி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பஞ்சாப் நேஷனல் வங்கியிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 27/7/2026 கடைசி தேதி 9/8/2026 அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 545 வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு மொத்தமாக 51 வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 7, ஓபிசிக்கு இல்லை, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 9, மொத்தமாக ஒரு 51 வேக்கன்சிகள் கிட்ட உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது, தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா தமிழ் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரைட் பண்ண ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது போஸ்ட் மேண்டட்டரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 1 இயருக்கான குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கே அப்படின்னா கிளரிக்கல் அஃபிஷியல் கேடர் இன் எனி ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்கில், ரீஜனல் ரூரல் பேங்க்கில் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அது முக்கியமானது. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் கொஷின் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 200-250 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் 250 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னா இன்டர்வியூ மாரி இருக்க போது. அப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் சென்டர் தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம் போன்ற இடங்கள் எக்ஸாம் சென்டர் இருக்குது. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி 59 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். மற்றவங்க 1180 ரூபா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.